வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஏசி ட்ரெயின்ல குளுன்னு சூப்பரா டிராவல் பண்ண போறோம். இந்த ஏசி ட்ரெயின் வந்துட்டு இனாகரேட் பண்ணி ஒரு 40 டேஸ் கிட்ட ஆச்சு. ஆக்சுவலா 2025 ஏப்ரல் 19 இனாகரேட் பண்ணாங்க. ஸோ நமக்கு இப்போதான் இதுல டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைம் கிடைச்சிருக்கு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களே இதுல சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுல எந்தெந்த ஸ்டேஷன் இதுல நிக்குது, எந்தெந்த ஸ்டேஷனுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்றாங்க, ஸோ கம்பேர் டு லோக்கல் ட்ரெயின் நார்மல் ட்ரெயினுக்கு கம்பேர் டு எப்படி இருக்கு, ஸோ கம்பேர் டு மெட்ரோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இதில் பார்க்கலாம். கம்பேர் டு டைம், கம்பேர் டு ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். அதையும் தாண்டி அது ஏசி ஃபுல்லாக கிளாஸ், சென்னை சிட்டி பயங்கர அழகாக தெரியும். ஸோ பயங்கரமா நமக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மேட்டர் இருக்கு. கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, உள்ள போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நண்பர்களே, இவன் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் கூல் படி அப்படின்ற சூப்பர் ஸ்டார். இவர் வந்துட்டு ட்ரெயின்குள்ள வந்தாச்சு. ஆக்சுவலா 2:30 தான் ட்ரெயின். 2 மணிக்கெல்லாம் இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ செம்மையா இருக்குங்க உள்ள ஏசி. மேல பாருங்களேன், இந்த ஏசி சவுண்ட் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, பயங்கரமா இருக்கு. அப்படியே பயங்கர வெயில் வெளில அடிக்குது. ஓப்பன்ல தான் இருக்கு. வெளியில இருக்க அடிக்கிற வெயிலுக்கும் உள்ள என்ட்ரி ஆனதுக்கும் அந்த கிளைமேட் சேஞ்ச், அந்த வெளில இருக்கிற ஹீட்டு உள்ள இருக்கிற கூலிங்கும் பயங்கரமான இது கொடுக்குதுங்க. ஸோ 105 ரூபாய்க்கு ஒர்க்காக தான் இருக்கு இந்த டிராவலு. ஸோ இந்த சைடில் அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் பாருங்க. நான் இதை தான் சொன்னேன், நம்ம சென்னையோட அழகை இதை ரசிக்கலாம் அப்படின்ட்டு. பயங்கரமா இருக்குங்க. ஸோ நிறைய பேர் இதை யூஸ் பண்றதில்ல, பயங்கர பெருசாகவே இருக்கு. ஓகே, இன்னும் நிறைய பேர் நம்ம இதை யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா. இன்னைக்கு இந்த ட்ரெயினை எடுப்பாங்களா இல்லையானே எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ இந்த டெட் எண்டு தெரியுதுங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த ட்ரெயினோட லென்த்து. ஸோ இவ்வளோ லென்த்ல நான் ஸ்டார்டிங்ல ஏறும்போது ஒரு 20 பேர் கிட்ட ஏறினாங்க. அந்த லேடிஸ் பெட்டில கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் ஏறினாங்க. அதுக்கப்புறம் யாருமே இல்லைங்க. ட்ரெயினே இந்த 105 ரூபாய்க்கு இன்னைக்கு ட்ரெயின் நம்ம பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. ஜாலியா ஆடலாம்னு நினைக்கிறேன். இதுல ஓடி ஆடி விளையாடுவோம் வாங்க. இதுலயே வந்துட்டு நம்ம மெட்ரோல தான் இருக்கும் பாத்தீங்களா, ஏதாவது எமர்ஜென்சினா வந்துட்டு நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம பைலட்ல பேசுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இங்க இருக்கு. அது தாண்டி லக்கேஜ் ஆப்ஷன் இருக்கு. நம்ம லோக்கல் ட்ரெயின் ஃபுல்லா ரஷ்ஷா போச்சுன்னா ஸ்டாண்டிங்ல நிற்கிற அந்த கூல் இருக்கு. ஸோ நீட்டாவே இருக்கு. கீழெல்லாம் பாருங்களேன், நல்லா நீட்டாவே இருக்கு. ஸோ இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ட்ரெயின் நம்ம சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு போறதுக்கு 105 ரூபாய் சார்ஜ்னு சொல்லியிருந்தேன். இன்னும் இதுல பிரைஸ் டீட்டெயிலு, எந்தெந்த ஸ்டேஷன் நிக்குது அப்படிங்கறத அட்டாச் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அது அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ டைம் எடுக்குது, எந்தெந்த டைம் ரீச் ஆகுது அப்படிங்கிறத அட்டாச் பண்றேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது பர்டிகுலரா ஒரு நாளைக்கு 3-4 டைம் தான் இதுல வந்து ரன் பண்றேன், நான் அட்டாச் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த 3-4 டைமுமே நான் இப்போ கொடுக்குற இந்த டைமிங் ரீச் ஆகிறத பொறுத்து நீங்க இருக்கிற ஸ்டேஷன் எந்தெந்த டைமிங் எந்தெந்த ரீச் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏசி இப்போ ஆஃப் பண்ணிருக்காங்க, சவுண்டு குறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள பீப் சவுண்டு கேட்குது. டோரை க்ளோஸ் பண்ண போறாங்களா இல்லை க்ளோஸ் பண்றாங்க. படித்த டைம் தான் 2:05 தாங்க ஆகுது. ஆக்சுவலா 2:30 மணி தான் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த சாட்ல. நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. பட் இப்போ 2:05 தான் ஆகுது. அதுக்குள்ள டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏசி வெளில போயிடும், ஏன் ஏசி வெஸ்ட்டாக ஓட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன் மேபி. ஓகே, பேக் டு த டாபிக். இதில் நான் உங்களுக்கு டைம் டேபிளும் அந்த ப்ரைஸ் டீட்டெயிலும் இதில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம ஊர் சென்னையில் நம்மளை மாரி இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் வந்து அவ்வளோ பெரிய வரப்பிரசாதங்க. ஒரு 100 ரூபாய் பாஸில் ஒரு மந்த்லேயே நம்ம வந்துட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணிடலாம். ஒரு 5 ரூபாயில் வந்துட்டு ஒரு 20-25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு சென்ட்ரலெலாம் லோக்கல் ட்ரெயின் ஈவினிங்கில் போயிட்டு பார்த்தது இல்லையே. அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 50-100 பேர் உள்ளே போயிட்டு வெளில வருவாங்க. ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு 1000கணக்கான பேர் உள்ளே போய் வெளில வருவாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் போகிற அளவுக்கு அங்கே எங்கடா இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அடுத்தது சொல்லுங்கள், நான் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அப்படி அவ்வளோ மக்கள் வந்து அந்த லோக்கல் ட்ரெயினை அவ்வளோ லோ ப்ரைஸில் சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே இதில் அதோட அப்கிரேடு. ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு நல்லது தான். ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போகிறோம், நம்ம கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், அந்த மாதிரி ரஷ்ஷான இதில் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, கொஞ்சம் சொகுசாக போய் சொகுசாக வரணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கிறது பெட்டர் தான்.
மேபி இன்னும் நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டினியூவாக அதிக ட்ரெயின் விட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்ததுனால அதை குறைச்சிட வேணாம், குறைச்சிட மாட்டாங்க. நம்ம வந்துட்டு இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து நிறைய பெருமையான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ட்ரெயினும் கூட. எஸ், நம்ம வந்துட்டு இந்தியாவிலே மும்பையில தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏசி ட்ரெயின் விட்டுருக்காங்க. ரெண்டாவதா நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏசி ட்ரெயின் நம்ம ரன் பண்றோம். ஸோ பெருமையான விஷயம் தானே. இப்போ டைம் கரெக்டா சண்டே மதியம் 2:30, ஷார்ப்பா 2:30க்கு வண்டி மூவ் ஆன் ஆயிடுச்சுங்க. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி அந்த அலாரம் மாரி பஸ்ஸர் அடிச்சுட்டு டோரை மெட்ரோ நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெட்ரோ டோர் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ வண்டி மூவ் ஆன் ஆயிடுச்சு. அதேமாரி சேஃப்டிக்கு வந்துட்டு கேமரா இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். கேமரா ஸோ அந்த பிளாக் கலரில் தெரியுது பாருங்க. ஸோ இதுதான் கேமரா. எல்லா பெட்டிலுமே கேமரா, இந்த மாதிரி நேம் போர்டு, பயங்கர சேஃபாக இருக்குங்க ட்ரெயின். ஸோ இதெல்லாம் எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துட முடியாது. கேமரா இருக்கு, திருடருக்கு ஜாக்கிரதை. அவ்வளோதாங்க. நமக்கு இது ஒரு விண்டோ சீட்டு, அப்படியே இந்த விண்டோ வர உட்காந்து இது சென்னை சிட்டி அழகு ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் இந்த வண்டியில. ஒரு 105 ரூபாயில சென்னை அழகாக ரசிச்சு பார்க்கணும்னா இப்படி கிளம்புறது வந்துருங்க. இந்த ட்ரெயினுக்கு ரஷ்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்துருங்க. எப்படி இன்னும் ஒரு 2-3 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரஷ் ஸ்டார்ட் ஆக. ரஷ் இல்லாத போதே இப்படி வந்துட்டீங்கன்னா ஒரு விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு சென்னையோட அழகாக ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏசி ட்ரெயின் வந்தாலும் நம்ம சிங்காரம் தாங்க. அந்த சென்டரில் அந்த படிக்கட்டில் ஒரு கம்பி இருக்கு பாருங்க, அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு சென்னையை ரசிச்சுட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ எக்கனாமிக்லி சுச்சுவேஷன், நம்ம ரீச் ஆகிற டைமு, நம்ம ஃபிசிக்கலை பொறுத்து எந்த ட்ரெயின் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி அழகாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெயினும் நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த அப்கிரேடும் நமக்கு ரொம்ப முக்கியம் தான். இந்த ட்ராவலில் மொத்தம் இந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு 14 ஸ்டேஷன் நிற்குதுங்க. அதாவது சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு இன்க்ளூடு 14 ஸ்டேஷன் நிற்கிது. அதில் ஃபஸ்ட் ஸ்டேஷன் சென்னை போர்டு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 2:34க்கு சென்னை போர்டு ரீச் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அகைன் இதில் அட்டாச் பண்ணுறேன் எந்தெந்த ஸ்டேஷனில் எந்தெந்த டைமுக்கு ரீச் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ யூ பீப்புள் பிளான் பேஸ்ட் ஆன் திஸ் டைம். நீங்களும் இந்த டைம் பிளான் பண்ணி உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக 2:36 2:36 சென்னை பார்க்குக்கு ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரல்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகும் இல்லையா லோக்கல் ட்ரெயினுக்கு. என்னங்க இந்த ட்ரெயினுக்கு இவ்வளோ ரஷ் நிற்குது, இவ்வளோ பேர் இதில் ஏறுவாங்களா என்ன? இதை பார்க்கலாம். மேபி நீங்கள் எல்லாமே நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறாங்களா இல்லை ஏசி ட்ரெயின் தான் தெரியல. இருங்க பார்க்கலாம். இப்போ டைம் சரியா 2:40ங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எக்மோர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த எக்மோருக்கு நம்ம நார்மல் ட்ரெயினில் வந்தோம்னா 5 ரூபா டிக்கெட்டு. ஸோ இதுலேயே நம்ம வந்துட்டு ஏசி ட்ரெயினில் வரோம் அப்படின்னா 35 ரூபா டிக்கெட்டு. ஸோ டைமிங் இதே டைமிங் தான் எடுத்துக்கோம். பாருங்களேன், ஒரு 2 ஸ்டேஷனுக்கு 35 ரூபா டிக்கெட்டு, 5 ரூபா டிக்கெட்டு. சேத்பட்டுலாம் வந்துட்டு தாறுமாறு தக்காளி சோறு போகலாம் போய்கிட்டு தான் இது பண்ணி தட்டி எரிஞ்சு போயிட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு தான் அந்த 105 ரூபாய்க்கு பவர். ஸோ லிமிட்டட் ஸ்டேஷன் தான் அங்கே போது நமக்கு நிறைய ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணி பயங்கரமா அப்படி தாவி போயிட்டு இருக்கு. அப்படி அடுத்து நுங்கம்பாக்கமும் ஸ்கிப் தாங்க. நுங்கம்பாக்கத்தையும் தட்டி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கு. நுங்கம்பாக்கமும் நிக்கல. அடுத்த ஸ்டேஷன் எதுவும் தெரியல. ஐ திங்க் மாம்பழமா இருக்கலாம். 4வது ஸ்டேஷன் மாம்பழம் என்று எதிர்பார்க்கலாம் மக்களே. அடுத்த ஸ்டேஷன் 4வது ஸ்டேஷன் மாம்பழம் தான் இது நிற்குது. கரெக்டா டைம் இப்போ 2:48. 4வது ஸ்டேஷன் மாம்பழத்தை நாம் அடைந்துள்ளோம். நீங்க செங்கல்பட்டுல இருந்து இப்படி சிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்டேஷன் எல்லாமே நிக்குதுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம லோக்கல் ட்ரெயின்ல அதிகமான மக்கள் இறங்கி ஏற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான். ஸோ மாம்பழம் நிற்கிது. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்மோர், சென்ட்ரல், இந்த 2 ஸ்டேஷனுமே நிற்கிது. ஸோ முக்கியமான ஸ்டேஷன் எல்லாமே நிற்கிது. செங்கல்பட்டுலேருந்து வரவங்களுக்கு சிட்டிக்குள்ளே இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரெயினை. இப்போ டைம் சரியா 2:53. 5வது ஸ்டேஷனாக நம்ம வந்து கிண்டியை ரீச் ஆகிருக்கோம். கரெக்டாக 3. நம்ம இப்போ 6வது ஸ்டேஷனா சென்ட் தாமஸ் மவுண்டை ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 1/2 hour எடுத்திருக்கு. ஐ திங்க் நம்ம மெட்ரோவில் வந்தாலுமே நமக்கு ஒரு 40 minutes அப்படி தான் ஆகும். அதே தாண்டி மெட்ரோவில் போகும்போது இந்த அளவுக்கு நாய்ஸ் வராதுங்க.
உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேக்குதான்னு தெரியல, வெளியில இருக்கிற நாய்ஸ் அப்படியே கேக்குதுங்க, இந்த மாதிரி கச்ச 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 கச்சன்ட்டு. ஸோ ட்ராவல் பண்ண நல்லா இருக்கு, ஓகே, சொகுசாக தான் இருக்கு. பட் சவுண்ட் வந்துட்டு நம்ம மெட்ரோவுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மெட்ரோவை விடவே வெளியில அந்த நம்ம ட்ராக் சவுண்டு நல்லாவே கேட்குதுங்க. டைம் சரியாக 3:10. இப்போ நம்ம செந்தாமஸ் மவுண்ட்டுக்கு அடுத்து குரோம்பேட் ரீச் ஆகிருக்கோங்க. ஸோ இதுக்கு இடையில திரிசூலம் அப்படின்ற நம்ம ஏர்போர்ட்டு முக்கியமான ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே நம்ம இந்த ஏசி லோக்கல் நிற்கலை. நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டேஷனில் டைரெக்டாகவும் போய் டிக்கெட் எடுக்கலாம். ஆன்லைனில் எடுக்கணும் அப்படின்னா யூடிஎஸ் ஆப்பில் ஆப்ஷன் இருக்குது. நம்ம யூடிஎஸ் ஆப்பில் நார்மலாக எந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மல் ட்ரெயினுக்கான ப்ரைஸ் காமிக்கும். அந்த ப்ரைஸுக்கு மேலே ரைட் சைடில் கொஞ்சம் மேலே ட்ரெயின் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஏசிஇஎம்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கான ப்ரைஸ் காமிக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஜேர்னி ஆரம்பித்து ஒரு 50 நிமிஷம் கழித்து சென்னை பீச்சில் இருந்து தாம்பரம் 3:18க்கு ரீச் ஆகிருக்கோங்க. ஒரே ட்ராக் தான், ஒரே ஊர் தான், ஒரே ட்ரெயின் தான். ஆனால் 2 விதமான மக்கள், 2 விதமான ட்ரெயின் பாருங்களேன். இங்கே எது நம்மளை வந்து ஏற்றத்தாழ்வை நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பணம் தான். இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி, இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த ஃப்ரேமை பாருங்களேன், எவ்வளோ அழகாக சென்னை சிட்டியோட அழகு நம்ம அதில் ரசிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? எவ்வளோ அழகாக நம்ம காமிக்குது பாருங்கள். ஸோ அப்படி சீட்டில் ஜம்முன்னு ஏசியில் உட்காந்துக்கிட்டு சென்னை சிட்டியை ரசிக்கிறதுக்கு ஸோ அப்படி இருக்குங்க. இது நம்ம மான்சூன்லாம் வந்தோன்னா வாய்ப்பே இல்லை. சும்மா லைட்டாக மழை பெய்கிற டைம்லாம் வந்தோன்னா அப்படி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு மே மாதமே மான்சூன் மாரி தான் இருக்குது சென்னையில். விஆர்லைக்கு என்னன்னு தெரியல, மே மாதம் இப்போ வட்டி வெளுத்து கட்டிட்டு நினச்சோம் வெயில். ஓகே, நம்ம லக்கு தானே. இந்த மே மாதமே வந்து மான்சூன் மாரி தான் இருக்குது. டெய்லி மழை பெய்யுது, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு தான் இருக்குது. மேபி இந்த மழைலாம் இல்லைன்னா இந்த ட்ரெயினுக்கு இன்னும் கொஞ்சம் மவுஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரஷ் அதிகமாக இருக்கும். இந்த மழை வந்ததுனால இந்த ட்ரெயினை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. ஸோ இதை மே மாதத்தை பிளான் பண்ணி தான் இவங்க ஏப்ரலில் இந்த ட்ரெயினை விட்டுருக்காங்க. இந்த மே மந்த்து வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓகே, எப்படியோ நம்ம எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் சரி. டைம் இப்போது 3:32. கூடுவாஞ்சேரியை வந்தடைந்துள்ளோம் மக்களே. அடுத்ததாக 3:35 புத்தேரி எஸ்ஆர்எம் ரீச் ஆகிருக்கோம். இப்போ இந்த ஏசி ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா ஏசியோ ஏசி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக குளிருதுங்க. பயங்கரமானா ஒரு மாதிரி லைட்டாக நடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இங்கெல்லாம் ஒரு சில பேர் போத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக குளிருது. இதில் இந்த ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கு. இந்த ஃபேன் சுவிட்ச் எங்கேன்னு தெரியல, அது காமிக்கிற பாருங்களேன். இதில் இந்த ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கு. இந்த ஃபேன் சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியல. கண்டுபிடிச்சாச்சு, ஃபேன் சுவிட்ச் இங்கே இருக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணுற வேண்டியதான். அங்க அப்பா குளிர்துடா சாமி. ஏசி போட்டுலாம் உட்கார முடியல. ஏசி அதிகமாக இருக்குது. இதில் ஃபேனை வேறு போட்டோம்னா பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்கார நிலைமைக்கு ஆகிடுச்சு. பயங்கர கூலிங்க, நல்ல குளிர். ஒருவேளை இதில் ஃபுல்லாக ரஷ் இருந்தால் என்ன ஏசி தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ கம்மியான ஆட்கள் இருக்கிறதுனால கூலிங் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தாலுமே ஏசி எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. நல்ல கூலிங்க, ஜம்முன்னு இருக்குது. வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ள ஜம்முன்னு ஒரு ஏசி. நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம், வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா செம ஒர்த்துங்க. 105 ரூபாய்க்கு ஜம்முன்னு 105 ரூபாய்க்கு கொடுத்துட்டு செங்கல்பட்டில் போய் சூப்பராக இறங்கிடுங்க, யோசிக்காதீங்க.
சென்னைக்குள்ளே ஆஃபீஸ்லேயே நம்ம அடைச்சி கிடக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குன்னா அப்படியே சண்டே ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு பதிலாக இப்படி கிளம்பி வந்துடுங்க. யூடிஎஸில் ஒரு டிக்கெட்டை போட்டு ஏறி இப்படி உட்காந்தோன்னா ஜம்முன்னு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வந்துடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கிற டைம்னால் எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ண பிடிக்கும். ஸோ நான் அதை ஏன் திரும்ப சொல்கிறேன். இப்போது கரெக்டாக டைம் 3:42 சிங்கப்பெருமாள் கோயில் வந்தடைந்துள்ளோம். டைம் இப்போது சரியாக 3:46 பரனூர் ரீச் ஆகிருக்கோம் மக்களே. பரனூருக்கு அடுத்த ஸ்டேஷன் நமக்கு செங்கல்பட்டு தாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஷன் ரீச் ஆக போகிறோம். ஸோ செங்கல்பட்டு நியர் இந்த ஹில்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், வெகுவாக பயங்கரமாக இருக்குங்க. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ரைட் சைடு ஃபுல்லாக மதியம் மணி ஒரு 3:45 இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வெயில் அதிகமாக இருக்குது, இல்லைனா இன்னும் சீனிக் பயங்கரமாக இருக்கும். ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கெலாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். டைம் இப்போது சரியாக 3:55, கரெக்டாக 1 மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு அப்புறம் அழகாக கொண்டாந்து செங்கல்பட்டு சேர்த்துட்டான் இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின். ஓகே, இது டோட்டலாக 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஒரு அழகான ஜேர்னி. என் கூட சேர்ந்து நீங்களும் சூப்பராக ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் திரிசூலம் ஸ்டேஷன் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம், ஏர்போர்ட் இருக்குது. ரெண்டாவது ஒன்று, இதில் வந்துட்டு நம்ம நார்மல் ஏசியை விடவும் இல்லை மெட்ரோவை விடவும் சவுண்டு, அந்த ட்ராக் சவுண்டு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு மூணாவதாக வந்துட்டு நம்ம மெட்ரோவை கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்ற ஃபீல் இருக்குது. அதை தாண்டி ஓகே, இது சூப்பரான விஷயங்க. இதை கட்டாயம் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏசி நல்லா இருக்குது, ஒரு டெக்னாலஜி அடுத்தடுத்து நம்ம கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம கட்டாயம் பயன்படுத்திக்கணும். அது நல்லாவும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இது தேவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னையில் லோக்கலில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். டேய், இங்கே ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.